ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைன்கிராஃப்ட் டே 5. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா டைமண்ட் மைனிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த நம்ம கேவில் இருக்க லாவாலெலாம் பிளாக் பண்ணிவிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா கீழே மைன் பண்ணி பார்க்கலாம். லாவாவில் இல்லை அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பானர் ஆண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம், டைமண்ட் கிடைக்குதான்ட்டு. ஏன்னா ஸ்பானர் ஆண்டை தான் ஸ்பான் ஆகும் அப்படின்னு நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான பொருளை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு அயனால் நம்ம செய்யலாமா? ஓகே, பக்கெட் எடுத்துக்குள்ளே வச்சுட்டு நான் இன்னொரு ஸ்பானர் கண்டுபிடிச்சேன். அங்கே இன்னொரு அதே புக் இன்னொன்று இருந்தது. அது நம்ம எடுத்துக்கணும். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு போக் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம இப்போ போட மாட்டோம், எண்டர் ட்ராகன் ஃபைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போட முடியுமா? போட முடியல. ஸோ இது உடச்சாதானா? ஓகே, போடவே முடியல, கடுப்பாக இருக்கேன். ஓகே, இப்போ ஷூ அது போட்டுப்போம். ஓகே, ஷூ போட்டுக்குன்னு வேணாம், வைக்க முடியல. என்னடா நீ டைமண்ட் மைனிங்கன்றையே, எத்தனை டைமண்ட் கண்டுபிடிக்க போகிறேன் பார்க்கலாம். நம்ம டைமண்ட் கண்டுபிடிச்சி ஒரு மூணு கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் சீக்கிரமாக நம்ம இதே வீடியோவில் கூட நெதர் கூட போவோம். ஏன்னா டைமண்ட் கண்டுபிடிக்கலன்னா அடுத்த பாட்டு நம்ம டைமண்ட் தான் மைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை பாட்டாவது எப்படியா கிடச்சிடணும். கடவுளே வேண்டியதாக கேட்குறேன். ஓகே, வாங்க போகலாம். எனக்கு சப்போர்ட் பண்ண நல்லவங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும். நம்ம இப்போ டக்குன்னு போயிட்டு ஹோல்குள்ளே குதிக்க போகிறோம். அங்கே எப்படியோ கிளச்சுக்கு ஏதாவது இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இதோ இங்கே இருக்கும் இந்த ஹோல், இங்கேயோ இருக்குமே, அதோ இங்கே திரும்பிடா டேய். சாரி பால் பச்சை இங்கே இருக்கா? ஓகே, இப்போ கீழே குதிச்சிருவோம். கீழே வாட்டர் இருக்குது. ஓகே, கீழே குதிச்சிடலாம். ஓகே, கீழே குதிச்சாச்சு. இப்போ ஜாம்பி வரன்ட்டு கொஞ்சம் சவுண்டு ஏற்றிப்போம். இப்போ இங்கே அப்படியே மைண்ட் பண்ணிட்டே போவோம். ஏதோ சவுண்டு கேட்குதே, ஸ்பைடர். நம்ம ஆர்மல் போட்டிருக்கனால பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ அப்படியே கீழே இறங்கினே போவோம். இது ஃபஸ்ட்டு ட்ரை. ஏதாவது ஒன்றில் போய் மாட்டி அவுட் ஆனோன்னா நம்ம கீழே போக மாட்டோம். நம்ம சொன்னதுலலாம் மைண்ட் பண்ணிட்டு அதுமா எல்லாத்துக்கும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு இருக்குது. கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டே போகலாம். என்ன ஆச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ டார்ச் இல்லை. ஷோ மறந்துட்டேனா? கோல் இருக்கான்னு பார்த்தேன், கோல் இல்லை. எப்பயும் நம்மளுக்கு ஞாபகமதியாக இருக்கே. இப்படி ஞாபகமதியாக இருக்கியே. அது மாதிரி நீ ஏதாவது டைமண்ட் கண்டுபிடிச்சிட்டு அது டைமண்டே இல்லைன்னு சொல்லி தூக்கி லாவாக்குள்ளே போடுற மாதிரி ஞாபகமதி வந்துருப்போது. ஒழுங்காக ஞாபகமதி இல்லாத மாதிரி பார்த்துக்க. சாரி பால் பச்சை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ மைண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த கோயில் எடுத்துப்போம். இப்போ கொஞ்சம் டார்ச் செஞ்சுப்போம். இப்போ அப்படியே போயிட்டு அப்படியே கீழே மைண்ட் பண்ணிட்டே போவோம். அப்படியே கீழே மைண்ட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். ஓகே, எதுக்குடா இப்போ மைண்ட் பண்ணிட்டு போகிற? நம்ம ரொம்ப டீப்பாக உள்ள போக போகிறோம். டீப் ஸ்லேயர் லைக்கும். இப்போ தவிர அவுட் ஆக மட்டும் இருக்கணும். கடவுளே, உன்னை நம்பி தான் இருக்கேன். மைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பண்ணலான்னா, இப்போ கீழே போக முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நிறைய லாவா இடம் இருக்கா, அதெல்லாம் பிளாக் பண்ணி பார்க்க போகிறேன் என்ன இருக்குன்ட்டு. எப்பட்றா லாவாவை பிளாக் பண்ண போகிறேன்? பிளாக்ஸ் எங்கே மெயின் சோர்ஸ் வருதோ அங்கே பிளாக் வச்சு தான் நிறுத்துறோம். ஓ பரவாயில்லையே, உனக்கும் கொஞ்சமாக தெரியுதா? அதான் பார்த்தேன். ஓகே, இதை கொஞ்சம் பொருள் வாட்டர் பக்கெட் எடுத்துப்போம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாட்டர் பக்கெட்டை உள்ளே போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் போகலாமான்ட்டு. ஆனால் போய்ட்டு டைமண்ட் இல்லையே, கோபிள் ஸ்டோன் வந்தால் சரி. தவிர அப்சீடியன் வந்துச்சுன்னா பக்கத்தில் மைண்ட் பண்ணி பார்த்து ஊற்றி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ உள்ளே போகலாம். இப்போ அப்படியே கிளச் பண்ணி ட்ரை பண்ணலாம்.
கரெக்டான கிளச்சு. ஓகே, இப்போ வந்து இதோ இங்கேயா, நீங்கள் கரெக்டாக கிளச் பண்ண முடியாது, அதனால் வந்து நம்ம ஊற்றி விட்ருவோம். என்ன காப்பிஸ்ட் வந்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளச் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரில எது அடின்ட்டு, அதனால் நம்ம கிளச் பண்ண முடியல. ஓகே, அப்சீடியனா? டே அப்சீடியன் வச்சு என்னடா பண்ண போகிற? அதான் பார்க்கலாம், வெயிட் பண்ணு. ஒரு பிளாக் எதுக்கோ மேலே ஏறிப்போம். ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது, லாவாவே. என்னடா லாவா, இதுக்கு மேலே ஊற்றுவோம். ஸோ இல்லை, முடியல. இன்றைக்கி நம்ம டைமண்ட் கண்டுபிடிக்கிறதே ஒரு கேள்விக்குறியா போயிடும் போலே. ஆமாண்டா, நீ எனக்கு டைமண்ட் கண்டுபிடிச்சாதில்ல, பார்க்கலாம். நம்ம வந்து இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று மட்டும் எப்படியாவது டைமண்ட் கிடச்சிச்சுன்னா, ஏதாவது ஒன்று இல்லை, நான் ரொம்ப ஹாப்பி. இப்போ வந்து போயிட்டு லாவாவை போய் பிளாக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, என்னடா இங்கே கோல்டு, வாவ், மைண்ட் பண்ணிக்கலாம். கவனிக்காமல் விட்டுட்ருப்போம் போல், ஏதோ ஒன்று கோல்டு கொடுத்தானுங்களே, அதுக்கு சந்தோஷம். ஒரு கோல்டு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. எதுக்கும் மைண்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஆமாம், மேலே தான் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நீ ஒரு கோல்டே விட்டுட்ருப்ப. பரவாயில்ல பால் பச்சை, விடு. அதில் வேறு அதான் நம்ம எடுத்தோம்ல. இப்போ இப்படி போயிட்டு இங்கே வந்து மாப்ஸ் ஸ்பானர் வரோம், லாவாவை பிளாக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கட் பண்ணிடலாம், ஏன்னா நான் பிளாக் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம பிளாக் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ரெட் ஸ்டோன் தான் இருக்குது. நம்ம கடைசி சான்ஸ் ஸ்பானர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடவுளே, யூடியூப்பில் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கணும். மைண்ட் பண்ணுவோம். இன்னொரு கோல், டைமண்டு. செம்ம லக்கு. யூடியூப்பில் எப்படின்னா சொன்னது உண்மைதான் போலையே. இங்கே நிறைய சான்ஸ் இருக்குது, இங்கே மாப்ஸ் ஸ்பானர்னு போட்டிருந்தாங்க. நான் அயன் ஃபார்முக்கு வீடியோ பார்த்துன்னு இருக்குமே நான் பார்த்தேன். அதனால் செம்ம லக்கு நம்மளுக்கு. நம்மளுக்கு வேண்டிய 3 டைமண்ட் கிடச்சிருச்சு, 4 டைமண்டு. எஸ், இப்போ வந்து டைமண்டே கிடைக்காதுன்னு நினச்சோம், ஆனால் டைமண்ட் கிடச்சிருச்சு. வேறு எங்கேயாவது டைமண்ட் இருக்கா, தோண்டி பார்த்துக்கலாம். இங்கே கோல் தான் இருக்கா? ஓகே, எல்லா இடத்துலையும் மைண்ட் பண்ணி பார்த்துருவோம். இதே மாதிரி எங்கேயாவது வச்சுருந்தாலும் விற்பாங்க. யூடியூப்பில் சொன்னது நம்பவே முடியல. எப்பட்றா யூடியூப்பில் எப்படிடா கரெக்டாக சொன்னானுங்க? அப்போ நான் பார்த்தேனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக வந்துடுச்சு. பரவாயில்லையே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்து இங்கே மைண்ட் பண்ண வேணாம், அதில் தான் இப்போ ஏறி வேறு போனோம். இங்கே ஒரு ரெட் ஸ்டோன் இருக்குது, மைண்ட் பண்ணிப்போம். எதுக்கு வீணாக விடுவோமே. இங்கே உள்ளே போவோம். ஓகே, நம்ம பூட்ஸ் போட்டிருக்கனால பிரச்சனையே இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து டக்குன்ட்டு எடுத்துன்னு நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம். டக்குன்ட்டு வீட்டுக்கு போகலாமா? எங்கே அந்த ஓட்டை இருக்கும், அந்த சைடு. நம்ம இந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த சைடில் தான் அப்சிடியன் உருவாக்க போகிறோம். இங்கே அந்த அவ்வளோ பெரிய லாவா குளம் வரும்ல, அங்கே தான் நம்ம அப்சிடியன் உருவாக்குவோம்னு நினைக்கிறேன். நம்ம இது 2 லாவா ப்ரக்கெட் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா அந்த பெரிய லாவாக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இது இல்லை வழி. இங்கே வேறு எங்கே இருக்குது வழி? இந்த தண்ணி போகிற இடம் தான் வரும். அதோ இந்த பெரிய லாவா இதுதான். ஓகே, நம்ம வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டோம். ரிட்டன் உடச்சி வச்சிட்டோம். நான் அப்போ உடைக்கணும்ல, நம்ம ஒரு வேலை வழியாக வந்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிக்ஸ் செய்ய போகிறோம். பால் பச்சை, என்னடா கம்மன்னு இருக்க? டைமண்டே கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன், கண்டுபிடிச்சிட்டேன். என்னை கேலி வேலை பண்ணுவேன், அதனால் நல்லா கம்முன்னு இருக்கேன். நல்லா ஒன்றா கிண்டல் பண்ண மாட்டேன். வா, நம்ம ஒரு போ செஞ்சுருக்கோமா, வந்து நம்ம இதுக்கு இன்ஃபினிட்டி போடுறதுக்கு வந்து ஆன்வில் தேவைப்படும் எப்படியோ. அதனால் இப்போதைக்கு வேணாம், அதை எடுத்து உள்ளே போட்டுருவோம். அதனால் வேணாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணிடுவோம். வெளியே போயிட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு
எப்படி இருக்குது? ஏய் ஒரு க்ரீப்பரு, போய் அடிக்கலாம் வாங்க. அப்போ க்ரீப்பர் என்ன பண்ணுதுன்னு தான் நானே பார்க்கலாம். அப்படி என்ன தான் பண்ண போகிறோம்? நம்ம இவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம், போய்ட்டு டைமண்டே இருக்குது. எப்படி இந்த க்ரீப்பர் அடிக்குதுன்னு நான் பார்க்குறேன். அப்போ க்ரீப்பர் கிட்ட எதுக்கும் சண்டை போட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம். ஓ வெடிக்குமா க்ரீப்பரு? ஓகே, நம்ம விளையாடி இருக்கோம். ஆனால் க்ரீப்பர் கிட்டே நம்ம அவ்வளோ போக மாட்டோம். ஏன்னா அது ஜாம்பி பார்த்துருக்கோம், ஸ்கெலிட்டனுக்கு கூட பார்த்துருக்கோம். க்ரீப்பர் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம், அது மாதிரி நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அது வெடிக்கும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெருசாக வெடிக்கும்னு தெரியாது. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் செய்வோம். இப்போ அப்சீடியன் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்? அப்சீடியன் க்ரியேட் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு போர்ட்டல் செய்ய போகிறேன். அது எதுக்குடா? அதை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து வேறு ஒரு வேர்ல்டுக்கு போக போகிறோம். வேறு ஒரு வேர்ல்டா? இந்த வேர்ல்டில் இருக்கிறதே சமாளிக்க முடியல, வேறு ஒரு வேர்ல்டுக்கு எதுக்குடா? அதெல்லாம் அப்படி தான் கேம் முடிக்க முடியும். ஓ அப்படியா? ஓகே, அப்படின்னா ஓகே, நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா? நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அந்த இதில், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைமண்டில் ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம். நான் ஒரு டைமண்ட் கண்டுபிடிச்சி டைமண்ட் ஸ்வாட் ஒன்று செஞ்சுக்கணும். அப்போ என்டர் ட்ராகன் ஃபைட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக்காக்ஸ் எடுத்துப்போம். அது பிக்காக்ஸ் லாவா பக்கெட் பிக்காக்ஸ். இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம டைமண்டாக கண்டுபிடிச்சிட்டோம். பிக்காக்ஸில் செஞ்சுட்டேன். இப்போ அப்சீடியன் எடுத்து இதே வீடியோலேயே நம்ம வந்து இதுக்கு போக போகிறோம், நெதருக்கு. டக்குன்ட்டு ஒரு ஹோலை போடுவோம். வெயிட் பண்ணுங்கள், அப்படியே போட்டுன்னே போவோம் ஹோல். ஓகே, இதில் போதும் ஹோல். இப்போ வந்து இங்கே 2 லாவா பக்கெட் வச்சுட்டு ஒரு அப்சீடியனாவது வந்தால் சரி. என்னடா பிளாக் சைடியை விட்டு எனக்கு தெரியாமல். ஓகே விடு, பரவாயில்ல. வந்துச்சு. இப்போ வந்து அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிச்சே. ஓகே, நம்ம டக்குன்னு போய் தண்ணியில் விழுந்துடும். டேய், இப்போ வந்து இப்போ ஒரு போர்ட்டல் செய்கிற, அது எப்போ எரியும்? எப்படி சொல்ல, எப்படி ஆன் ஆகும்? அதுக்கு தான் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். அதுக்கு நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்சீடியன் எடுத்து போர்ட்டல் கட்டிட்டு அதுக்குமா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செய்யணும். அது எப்போ நான் செய்வேன்? ஒரு அயன் இங்கட்டும், அதுக்கப்புறமா வந்து எப்படி சொல்ல, இந்த கிராவல் இருக்குல்ல, அது உடச்சா ஒரு ரேர் ட்ராப் ஃப்ளிண்ட் ஒன்று இருக்கும், அதுவும் ஒன்றா சேர்த்தா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வந்துடும். ஓ ஓகே, இப்போ வந்து 1 2 அப்சீடியன் தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. அப்புறம் நம்ம கீழே போயிட்டு ஒரு 2 வாட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு அது பெரிய லாவா இருக்கும்ல, அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அப்படியே எடுப்போம். டப்பு எடுத்தோமா? இப்போ வந்து போகலாம். டக்குன்னு போயிட்டு அப்படியே வேகமாக போனோம். அப்படியே வேகமாக போ. இப்போ குழிக்குள்ளே குதிக்கலாம். ஓகே, நம்ம குழிக்குள்ளே குதிக்க போகிறோம். 3 2 1 கோ. நம்ம வேற ஒரு வழியில் வந்திருக்கோம். அந்த வழி நான் சொல்ல மாட்டேன். அந்த வழி சொன்னால் நீங்கள் எல்லோரும் அந்த வழி காட்ட சொல்கிறீங்க. நான் அடுத்த சீரீஸில் காட்டுறேன். அப்போ தான் அடுத்த சீரீஸ்ன்ற பாருங்க, அடுத்த பாட்டில் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்குலாம் புரியும். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் வழியில் மேக் பண்ணியிருக்கிறதுனால. ஓகே, வந்து அப்படியே வந்து லாவா இந்த சைடில் தானே இருக்கும். இங்கே தானே இருக்குது. இப்போ என்னடா பண்ண போகிறேன்? இங்கே லாவா பக்கெட்டு ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், லாவாவில் வாட்டர் பக்கெட் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். இப்போ அதை மைண்ட் பண்ணாது கீழே லாவா இருக்காது, இருக்கும்டா பால் பச்சை. அதனால் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். தண்ணி பெயினே இருக்குது, என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டோன் பிளாக் ஏறிட்டு கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டக்குன்னு மைண்ட் பண்ணுறோம். 1 2வது அப்சீடியனு. மொத்தம் 10 தேவைப்படும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 இந்த சைடில் ஒன்று தெரியுது. இது ஒன்று உடச்சிப்போம். இப்போ வந்து அப்சீடியன் எடுக்கிறியே, இப்போ அது லாவாக்குள்ளே விழுதா என்ன பண்ணுவேன்? அதுக்கு விழாத மாதிரி தானடா நான் வாட்டர் பக்கெட் வச்சுருக்கேன். ஓகே சாரிடா. ஓகே,
ஃபஸ்ட் டைம் நம்ம பால் பச்சை நம்மகிட்ட சாரி கேட்குறான். அவன் எப்படி சொல்ல, நம்ம வந்து இப்போ கிராணி வீடியோ போட போகிறோம் நாளைக்கு. அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. என்ன பாட்டு பாடலாம், 1 2 or 3 அப்படின்றதையோ சொல்லுங்கள். நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா 1 2 3ல் வந்து நம்ம வந்து ஈஸி மோடில் என்ன மோடு ஆடலாம் அப்படின்றதையோ சொல்லுங்கள். நம்ம ஈஸி மோடில் என்ன எஸ்கேப் எந்த இதுன்னு மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நம்ம வந்து அதை வீடியோ போட்டுடலாம். ஓகே, நம்மகிட்ட வாட்டர் பக்கெட் இருக்குது. இப்போ இங்கே மைண்ட் பண்ணிப்போம். இங்கே மைண்ட் பண்ணுவோம். ஓகே, 1 வெளியே வந்துச்சு. ஓகே, 2 உடைப்போம். டக்கு 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 டக்குன்னு உடைக்கணும். இதுதான் தண்ணிக்கு அடியில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக உடையுது வேறு. ஓகே, டக்கு 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 மைண்ட் பண்ணு மைண்ட் பண்ணுறாப்பா. மைண்ட் பண்ணிட்டேன். எத்தனை இருக்குது? 9. ரெண்டு மைண்ட் பண்ணிட்டு மட்டும் போயிடலாம். 1 இல்லை 2 மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். எதுக்குடா 1 நீ மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஒன்று என்சார்டிங் டேபிள் செய்ய எத்தனை அப்சிடியன் வேணும்னு தெரில. எத்தனை அப்சிடியன் தெரிஞ்சால் நீங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். 2 டைமண்டு, ஒரு புக்கு, அது மாதிரி எத்தனை அப்சிடியன் தெரில. அது மட்டும் எனக்கு தெரில. அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். வந்து வாட்டரை பிக் பண்ணிவிட்டு காபிள் ஸ்டோன் வச்சு ஏறிடுவோம். இதுக்குமா இந்த கேவுக்கு வர வழியே நம்ம அடைக்க போகிறோம். ஏன்னா இந்த கேவ் இனிமேல் வரப்போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு டைமண்ட் கிடச்சிச்சு, கோல்டு கிடச்சிச்சு. இது மாதிரி நம்ம இந்த கேவ் வரதே டவுட்டு தான். நம்ம புது கேவ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து கோலுக்கு இங்கே வந்துக்கலாமா? வேணாம். புது கேவ்லேயே நிறைய கோல் இருக்கும் எப்படியோ. ஆமாம்ல. ஓகே, நம்ம வந்து எப்படி போய்க்கலாம். இங்கே வந்து தண்ணி வரும், அதான் நம்ம போக வேண்டிய சைடு. நம்ம எதுக்கு இங்கே எட்டி பார்த்துட்டு போவோம். வேணாம், தப்பி ராபாழ விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது. டக்குன்னு இப்படி போவோம். அப்பா டக்குன்னு போயேன்டா டேய். ஸோ டக்குன்னு போ. அப்பா தண்ணியே தான் பிரச்சனை. லாவானா அவுட் ஆகிடுவோம். தண்ணினா இது ஸ்லோவாக போகுது. உள்ளே போயிட்டோன்னா முழுகி அவுட் ஆகிடுவோம். இது ஒரு கடுப்பு. ஓகே, நம்ம இப்போ மேலே ஏற போகிறோம். அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிக்கினே ஏற போகிறோம். 11 அப்சிடியன் கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டே போயிடுவோம். ஓகே, மாசி கபிள் ஸ்டோன் நம்ம இதில் ஸ்பானில் மைண்ட் பண்ண மாதிரி கிடச்சதில்ல. அது இது வந்து அபேண்டன் வில்லேஜ்லேயே கிடைக்குமா சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில். நான் யூடியூப்பில் தான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஓகே, இது வந்து 1 2 3 இப்போ வந்து டேட்டு டேட்டே வாடா. 1 2 3 டேய் என்னடா இன்னும் நிறைய பிளாக்ஸ் ஏறினோம் போலையே. அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் மைண்ட் பண்ணிக்க போகிறோம். டக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு நிறைய கிரானைட் இருக்குது. அதை வச்சு நம்ம டக்குன்னு ஏறிடலான்னு நான் நினைக்கிறேன். போதும் தான் நினைக்கிறேன். 8 10 இருக்குது கிட்டத்தட்ட. 1 2 3 4 5 6 7 8 8ஓட சேர்த்து ஒரு 2 இங்கே மைண்ட் பண்ணிப்போம். ஏன்னா பத்தாமல் போச்சுன்னா மேலே போய் மைண்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்து நம்ம போய் மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டியே. இப்போ இதை வச்சு ஏறிட்டு இப்போ போயிட்டு போர்ட்டல் கட்ட போகிறோமா? ஆமாண்டா பால் பச்சை. இப்போ வந்து நம்ம போர்ட்டல் கட்ட போகிறோம். ஓகே, இப்போ டக்குன்னு போவோம். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஃப்ளிண்டு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே காபிள் ஸ்டோன் கொஞ்சம் எடுத்துப்போம். மாசி 1 எடுத்துப்போம். 3 காபிள் ஸ்டோன் எடுத்துப்போம். அவ்வளோதான். ஏன்னா மாசி 1 மட்டும் வச்சா நல்லாயிருக்கும் 3 காபிள் ஸ்டோனோட. எங்கே நம்ம வீடா? இதை நம்ம ஃப்ளையிங் ஹவுஸ்னால் இங்கே கட்ட போகிறோம். அப்சிடியன் எடுத்துப்போம். ஓகே, எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு காபிள் ஸ்டோன் வச்சுட்டு அப்புறம் 1 2 அப்சிடியன் 1. இப்போ வந்து நதரோட நம்ம நதருக்குள்ளே போகிறோம். தெரியவே தெரியாதுன்னா நம்ம பார்க்கலாம். நதர்ன்னு தான் சொன்னாங்க. நான் யூடியூப்பில் பார்த்துட்டேன். எப்படா எல்லாத்தையும் யூடியூப்பில் தான் பார்ப்பியா? ஆமாண்டா, நம்மளாம் யூடியூப் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு மைண்ட் பண்ணிப்போம். இங்கே ஃப்ளிண்ட்டு கிடச்சதுன்னா மேலே போய்ட்டு தூங்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ளிண்டல் ஸ்டீல் செஞ்சுட்டு
உள்ளே போய்ட்டு எப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். எங்கே ஒரு ஃப்ளிண்ட்டு கூட தர மாட்டேங்கிறானுங்க. ஃப்ளிண்ட்டு அதை வேலை தந்துட்டானுங்க. ஃப்ளிண்ட்டு பார்த்தியா எத்தனை கிராவல் நம்ம உடச்சோன்ட்டு. ஓ அதான் ஃப்ளிண்ட்டா. ஓகே வந்து இப்போ டக்கு டக்குன்னு போகலாம். அப்போ இன்னும் நம்ம வீட்டுக்கு டோரே வைக்கல போல். நம்மளுக்கு ஃப்ளைங் ஹவுஸுன்றதுனால நம்மளுக்கு வந்து இதுவே தேவையில்லை போல். ஓகே நம்ம வந்து டக்கு டக்குன்ட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஐயோ பெட்டை கொளுத்திட போகிறோம். ஏன்டா இதில் வந்து ஸ்பார்க் வருமா? ஆமாண்டா அதனால தான்டா ஃப்ளிண்ட்லேருந்து ஸ்டீல். அது வந்து ஸ்டீல் வந்து ஃப்ளிண்ட்டை உரசும் போதே நெருப்பு வரும். ஓ இப்போ எப்படி போய் லைட் பண்ணுற பார்க்கலாம். வா பால் பச்சை பாரு, பார்த்துக்க அதோ போயிட்டாமா. இப்போ உள்ள போய் எப்படி இருக்குண்டா பார்ப்போம். ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நெதர் ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிக்கணுமா. என்ட்ரமேன் யாரோ என்ட்ரமேனுன்னு ஒருத்தர் இருப்பானா, அவனை அடித்து என்ட்ரு பொருள்னு ஒன்று எடுக்கணுமா. அது வச்சு டெலபோர்ட் பண்ண முடியுமா. அதெல்லாம் இங்கே தான் பண்ணணுமா. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெதர் ஃபோர்ட்ரஸ் போகலாமா இல்லைனா வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம வந்து நெதர் ஃபோர்ட்ரஸ் கண்டுபிடிச்சி வச்சிடலாம். ஓகே நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம். நம்ம ரிட்டன் நம்ம வேர்ல்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துடுறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரே வீடியோவில் நம்ம 2 வீடியோவாக போடலான்னு இதை நம்ம ஒரே வீடியோவாக முடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். இப்போ கிராவலுன்றது கிராவிட்டி பிளாக்காடா. ஆமாடா பால் பச்சை தொப்பார் பார்த்தியா கிராவிட்டி பிளாக். ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கிட்ட சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். லவ் யூ ஆல்.